நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வயல்வெளியில் மர்மமான முறையில் கிடந்த சூட்கேஸ், ரத்தக்கரை இருந்ததோடு துர்நாற்றமும் வீசியதால் சந்தேகமடைந்த விவசாயிகள். சம்பவ இடத்திற்கு சென்று சூட்கேஸை திறந்து பார்த்த போலீஸ், சூட்கேஸுக்குள் 2 துண்டுகளாக கிடந்த ஆண் சடலம். சூட்கேஸில் இருந்த டேகை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. சூட்கேஸுக்குள் சடலமாக கிடந்தது யார்? இவ்வளவு கொடூரமாக கொலை செய்து உடலை வயலில் வீசிச் சென்றது யார்? நடந்தது என்ன? அதிகாலையிலேயே எழுந்திருச்சு வழக்கம் போல தங்களுடைய வயலுக்கு போயிருக்காங்க விவசாயிகள். அங்க மர்மமான முறையில ஒரு பெரிய சூட்கேஸ் ஒன்று கிடந்திருக்கு. என்னடா இது, பயிர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு சூட்கேஸ் கிடைக்கேன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. கிட்ட போய் பார்த்தப்போ அந்த சூட்கேஸுடைய வெளிப்புறத்துல அங்கங்க ரத்த கரை படிஞ்சிருந்திருக்கு. அது மட்டுமில்ல, அதுல இருந்து துர்நாற்றமும் வீசி இருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு புரிஞ்சுகிட்ட விவசாயிகள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த 5வது நிமிஷத்துல அங்க வந்த போலீஸ் வயல்ல கிடந்த சூட்கேஸை திறந்து பார்த்தப்போ அதுல ஒரு ஆண் சடலம் 2 துண்டா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அந்த சூட்கேஸ்குள்ள ஆண் சடலத்தை மேல் பாதி ஒரு பாலித்தீன் பையிலையும் கீழ் பாதி இன்னொரு பாலித்தீன் பையிலையும் இருந்திருக்கு. உடல்ல பல இடங்கள்ல ரத்த காயங்களும் இருந்திருக்கு. இரும்பு கம்பி கட்டைன்னு கூர்மையான ஆயுதங்களை வச்சு அடிச்சே கொன்னுட்டு அதுக்கப்புறம் சடலத்தை 2 துண்டா வெட்டி பாலித்தீன் பையில வச்சு அதை சூட்கேஸ்குள்ள யாரோ அடைச்சு வச்சிருக்காங்கன்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல கொல்லப்பட்டவர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணப்போ அந்த சூட்கேஸ்குள்ள ஒரு ஃபாரின் சிம் கார்டு இருந்திருக்கு. அப்போ இவர் வெளிநாட்டுக்காரரா இருப்பாரோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அடுத்து சூட்கேஸ்ல விமான பயணத்தப்போ ஏர்போர்ட்ல ஒட்டக்கூடிய ஒரு டேக் இருந்திருக்கு. எந்த ஏர்போர்ட்ல வச்சு அந்த டேக் ஒட்டப்பட்டிருக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அது உத்தரப்பிரதேசம் டியோரியாவை சேர்ந்த நௌசாத் அஹ்மதுங்கிறதும் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தவரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. சடலமா கிடந்தது யாருன்னு அடையாளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரா அவருடைய வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அங்க அவருடைய மனைவி ரஜியாவும் 10 வயசு மகளும் மட்டும் இருந்திருக்காங்க. ரஜியா கிட்ட உங்க கணவர் எங்கன்னு போலீஸ் கேட்டப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் துபாயில இருந்து வந்தாரு. ஆனா சனிக்கிழமை நைட்ல இருந்து, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி நைட்ல இருந்து அவரை ஆளையே காணோம், போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கணவரை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு அவரே வந்துருவாருன்னு நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுட்டேன் சார்னு சொல்லியிருக்காங்க. ராஜியோட பதில் எல்லாம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரியே இருந்திருக்கு. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க வயல்ல கிடந்த சூட்கேஸ் மாதிரியே இன்னொரு சூட்கேஸ் இருந்திருக்கு. அந்த சூட்கேஸை சுத்தி ரத்த கரையும் கிடந்திருக்கு. அத பார்த்ததும் போலீஸ்காரங்களுக்கு இருந்த சந்தேகம் மேலும் அதிகமாகி இருக்கு. யாரோட சூட்கேஸ் இது, அதுல ஏன் ஒரே ரத்தமா இருக்குதுன்னு போலீஸ் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம திருன்னு முழிச்சிருக்காங்க ராஜியா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில கணவனை நான் தான் கொலை பண்ணங்கிறத ஒத்துக்கிட்டு எல்லா உண்மையையும் சொல்லி இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் டியோரியா பக்கத்துல உள்ள பௌத்லிங்கிற கிராமத்தை சேர்ந்த நௌஷாத் அஹ்மதுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த ரஜியாவுக்கும் சுமார் 12 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 10 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. நௌஷாத்தோட குடும்பம் ஏழ்மையான குடும்பங்கிறதால கடன் அதிகமா இருக்குங்கிறதாலையும் கல்யாணம் முடிஞ்ச ஒரு சில ஆண்டுகள்லயே துபாய்க்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ மட்டும்தான் சொந்த ஊருக்கு வந்து போயிருந்திருக்காரு. போன வருஷம் லீவுக்கு சொந்த ஊருக்கு வந்தப்பதான் நௌஷாத் அஹ்மதுக்கு
மிக பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. மனைவி ரஜியாவோட செல்போனை தற்செயலா பார்த்தப்போ அதுல ரூமன் அப்படிங்கிறவன் ரஜியாவுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியிருந்ததை நௌஷாத் அகமது பார்த்திருக்காரு. அந்த ரூமன் வேற யாரும் இல்ல, நௌஷாத் அகமதுடைய சொந்த மாமா மகன்தான். நௌஷாத் துபாயில இருந்தப்போ அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போன ரூமன் ரஜியா கூட பேசி பழகி இருக்காரு. நாளடைவுல 2 பேருக்கும் நடுவுல தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சியில உறைஞ்சு போன நௌஷாத் அகமது இந்த விஷயத்தை பத்தி மனைவி கிட்ட கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அவங்க வாழ்ந்தது சின்ன கிராமம் அப்படிங்கறதால கணவன் மனைவி பிரச்சனை ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்கு. பஞ்சாயத்துல ஊர் பெரியவங்க முன்னாடி வச்சு இனிமே ரூமன் கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு ரஜியா சத்தியம் பண்ணாத குறையா உறுதியா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு நினைச்சு பெருந்தன்மையோட ரஜியாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்காரு நௌஷாத் அகமது. அடுத்து ஒரு 15 நாள் மனைவி மகள் கூட இருந்துட்டு திரும்பவும் வேலைக்காக துபாய்க்கு போயிட்டாரு. கணவன் துபாய்க்கு போனதும் மறுபடியும் ரூமன் கூட பேசி பழகி தகாத உறவை கண்டினியூ பண்ணியிருக்காங்க ரஜியா. அடுத்து 1 வருஷத்துக்கு அப்புறம் 10 நாளைக்கு முன்னாடி தான் நௌஷாத் ஊருக்கு வந்திருக்காரு. மனைவி திருந்தி நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்ச நௌஷாத் ரஜியா மொபைல்ல அவங்களும் ரூமனும் தனிமையில இருந்த வீடியோவை பார்த்து நொறுங்கி போயிருக்காரு. அதுக்கப்புறம் இத பத்தி கேட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டவரு, நான் இனிமே துபாய்க்கே போகல, இங்கேயே ஏதாச்சும் வேலை பார்த்து குடும்பத்தை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் துபாய்க்கு போகலனா நம்மளால இனிமே ரூமன் கூட பேசி பழக முடியாதுன்னு கவலைப்பட்ட ரஜியா ஆசை நாயகனுக்காக கணவனை கொல்ல துணிஞ்சிருக்காங்க. 19ஆம் தேதி நைட்டு நௌஷாத் தூங்கிட்டு இருந்தப்போ தன்னுடைய காதலன் ரூமனை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க ரஜியா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இரும்பு கம்பியால நௌஷாத்தை அடிச்சு துடிக்க கொண்டு இருக்காங்க. அவருடைய உயிர் போயிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டு ஹிமான்ஷுங்கிறவனை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு ரூமன். அடுத்து ரஜியா, ரூமன், ஹிமான்ஷுன்னு 3 பேரும் சேர்ந்து நௌஷாத்துடைய சடலத்தை 2 துண்டா வெட்டி அதை தனித்தனியா பாலித்தீன் பையில போட்டு சூட்கேஸ்ல அடைச்சிருக்காங்க. அடுத்து ரூமனும் ஹிமான்ஷும் சேர்ந்து SUV கார்ல சடலத்தை ஏத்தி 55 கிலோமீட்டர் தூரத்துல பட்கௌலிங்கிற கிராமத்துல உள்ள விவசாய நிலத்துல சடலத்தை வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரஜியாவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அதோட தலைமறைவாய் இருக்கிற ரூமன், ஹிமான்ஷுவை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மீரட்ல 1 மாசத்துக்கு முன்னாடி தான் காதலன் கூட சேர்ந்து கணவனை கொன்ன மனைவி கணவனுடைய சடலத்தை பீஸா வெட்டி ட்ரம்முக்குள்ள அடைச்சு வச்சு அதை சிமெண்டால பூசி இருந்தாங்க. நாட்டையே உலுக்கின இந்த சம்பவம் நடந்த ஒரே மாசத்துல திரும்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மனைவியை உயிரோடு எரித்து கொன்ற கணவன், கொடூர கொலைக்கு உடந்தையாக இருந்த முன்னாள் கடற்படை ஊழியர், கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம், உடந்தையாக இருந்தவரை பிடிக்க முடியாமல் திணறிய காவல்துறை, போலீசுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு அசாமில் பதுங்கி இருந்தவர் அதிரடியாக கைது, 31 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவர் போலீசில் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? 1994ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சௌத்ரி INS ராஜாலி கடற்படை விமான தளத்துல ஊழியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்க உள்ள வீட்டுல தன்னோட மனைவி ஜெயஸ்ரீ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல மனைவி ஜெயஸ்ரீய கொலை பண்ணணும்னு முடிவு பண்ண சௌத்ரி அதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்கர் ஜோதி கோகாய கூப்பிட்டு இருந்திருக்காரு. அவரு கொச்சி கடற்படை தளத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேற ஒரு கடற்படை தளத்துல ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. அப்பதான் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க.
நண்பன் கூப்பிடுறானேன்னு கொச்சியிலிருந்து கிளம்பி அரக்கோணத்துக்கு வந்திருக்காரு பாஸ்கர் ஜோதி கோகோய். என் மனைவியோட கதையை முடிக்கணும்னு சௌத்ரி சொன்னதும் மறு பேச்சு பேசாம பாஸ்கர் ஜோதியும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜெயஸ்ரீய அடிச்சு போட்டுட்டு அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வச்சு எரிச்சு கொண்டு இருக்காங்க. அடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவி ஜெயஸ்ரீ தனக்கு தானே மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வச்சுக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காரு கணவர் சௌத்ரி. ஆனா அவருடைய ஆக்டிங் போலீஸ் விசாரணையில தவிடு பொடியாகிடுச்சு. சௌத்ரி தான் தன்னுடைய மனைவிய மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிருக்காங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜெயஸ்ரீய கொல்ல சௌத்ரிக்கு உடந்தையா இருந்த அவருடைய ஃப்ரெண்டு பாஸ்கர் ஜோதி கோகைய போலீஸால பிடிக்கவே முடியல. சௌத்ரி அரெஸ்ட் ஆகிட்டார்னு தெரிஞ்சதுமே பாஸ்கர் ஜோதி கோகாய் தலைமறைவாகிட்டாரு. கொச்சி கடற்படைக்கு போய் டியூட்டியில ஜாயின் பண்ணவும் இல்ல, வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லவும் இல்ல. யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம கண்காணாத இடத்துக்கு தப்பிச்சு போயிருக்காரு. அவரு அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதால அசாமுக்கு போயும் போலீஸ் அவரை தேடினாங்க. ஆனா அப்பவும் அவர் போலீஸ் கையில சிக்கவே இல்லை. ஜெயஸ்ரீ கொலை வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு வந்துச்சு. 2005 இந்த கேஸ் விசாரணையப்போ சௌத்ரி தான் குற்றவாளின்னு அறிவிச்ச அரக்கோணம் நீதிமன்ற நீதிபதி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டாரு. ஆனா இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிற பாஸ்கர் ஜோதி கோகாய் மட்டும் போலீஸ் கிட்ட சிக்காம தலைமறைவா இருந்திருக்காரு. இதுக்கிடையில அரக்கோணத்துக்கு டிஎஸ்பியா வந்திருக்கிற ஜாஃபர் சித்திக் பல வருடங்களா பெண்டிங்ல இருக்கிற கேஸ்களை எல்லாம் தூசு தட்ட ஆரம்பிச்சாரு. அதுல 1994 நடந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் 31 வருஷமா போலீஸ் கிட்ட சிக்காம தலைமறைவா இருக்கிறத தெரிஞ்சு அவரை பிடிக்க உத்தரவிட்டிருக்காரு. அதுக்காக பல தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுச்சு. தனிப்படையினர் நடத்தின விசாரணையில கொச்சி கடற்படையில வேலை பார்த்துட்டு இருந்த பாஸ்கர் ஜோதி கோகாய் அதுக்கப்புறம் கொச்சி கடற்படை தளத்துக்கோ இல்ல வேற ஊர்ல உள்ள கடற்படை தளத்துக்கோ போகவே இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம கடந்த சில ஆண்டுகளா அசாம் மாநிலத்தில் உள்ள தன்னோட சொந்த ஊர்ல தான் இருக்கிறதாவும் போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால அரக்கோணம் தனிப்படையினர் நேரா அசாமுக்கு போனாங்க. அசாம்ல உள்ள திப்ருகர் நகருக்கு போன தனிப்படை போலீஸ் பாஸ்கர் ஜோதி கோகாயை பிடிக்கிறதுக்கு முதல்ல அந்த மாநிலத்துடைய வாக்காளர் பட்டியலை கையில எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் உள்ள அந்த வாக்காளர் பட்டியல்ல போலீஸ் டீம் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல பாஸ்கர் ஜோதி கோகாய்ங்கிற பேர்ல உள்ள 1500 பேருடைய விவரங்களை சேகரிச்சு அதை நோட் பண்ணி வச்சாங்க. நாம தேடுற கொலையாளி கண்டிப்பா இந்த 1500ல ஒருத்தன் தான்னு ஸ்ட்ராங்கா நம்பின போலீஸ் அந்த 1500 பேர்ல கொலையாளியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தீவிரமா யோசிச்சாங்க. 1994 அதாவது கொலை நடந்தப்போ பாஸ்கர் ஜோதி கோகாய்க்கு 21 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கும். அந்த போட்டோ போலீஸ் கையில இருக்கு. ஆனா 31 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் பார்க்க எப்படி இருப்பார்னு தெரிஞ்சாதான் அவரை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைச்ச போலீஸ் சின்ன வயசு போட்டோவை வச்சு AI தொழில்நுட்பம் மூலமா இப்ப அவர் எப்படி இருப்பாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. AI தொழில்நுட்பம் மூலமா உருவாக்கப்பட்ட தற்போதைய தோற்றமுள்ள போட்டோவை பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கிட்ட தனிப்படை போலீஸ் குறிப்பிட்ட சில பகுதிகளில் தெரு தெருவா அலைஞ்சு விசாரிச்சாங்க. அதுவும் அந்த 1500 பேருடைய அட்ரஸ் உள்ள ஏரியாவுக்கு போய் சோதனை பண்ணாங்க. தனிப்படை போலீஸுடைய இந்த விடாமுயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் ஒரு கட்டத்துல பலன் கிடைச்சது. அதாவது அசாம் திப்ருகர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் நடத்திட்டு இருந்த பாஸ்கர் ஜோதி கோகாய போலீஸ் தொக்கா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு ஊரா சுத்தி தலைமறைவா இருந்த பாஸ்கர் ஜோதி கோகாய் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அசாம் மாநிலத்துல தன்னுடைய சொந்த ஊர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல போய் ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுத்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்திருக்காரு.
சொந்த ஊர்ல இருந்தா சிக்கல் அப்படிங்கறதால பக்கத்துல உள்ள இன்னொரு ஊர்ல குடும்பத்தோட இருந்திருக்காரு. ஆனா தமிழ்நாடு போலீஸ் வாக்காளர் பட்டியலை அலசி ஆராய்ஞ்சு கொலையாளி பேர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நோட் பண்ணி இது போதாதுன்னு ஏஐ டெக்னாலஜி மூலமா இப்போ எப்படி இருப்பாருங்கிற போட்டோவை உருவாக்கி இப்படி படாத பாடுபட்டு 31 வருஷமா தலைமறைவாய் இருந்த பாஸ்கர் ஜோதி கோகாய அரெஸ்ட் பண்ணி உப்பு தின்னவன் என்னைக்கா இருந்தாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. மனைவியின் உள்ளங்கையில் கற்பூரத்தை ஏற்றி கற்பை நிரூபிக்க சொன்ன சைக்கோ கணவன் அடுத்த சில மணி நேரத்தில் இரும்பு ராடால் மாமியாரை அடித்து கொன்ற கொடூரம். நொடி பொழுதில் நடந்த கொலையால் அரண்டு போன கிராமம். மனைவியின் உள்ளங்கையில் சூடம் ஏற்றி சத்தியம் செய்ய சொல்லும் அளவுக்கு தம்பதிக்குள் என்ன பிரச்சனை? மாமியாரை மருமகன் அடித்து கொன்றது ஏன்? பின்னணி என்ன? தனது வயல்ல விளைஞ்ச நெல்ல அடுப்ப கூட்டி அவிச்சிட்டு இருந்திருக்காங்க கனகு. வெயில் காலத்துல அவிச்சு வச்சுக்கிட்டாதான் மழை காலத்துல சோறுக்கு பிரச்சனை இருக்காது. அதுவும் இல்லாம நம்ம கூட மகளும் பேரன்களும் இருக்கிறதால கண்டிப்பா அரிசி தேவைப்படும்னு நினைச்சுக்கிட்டே தீய மூட்டிட்டு இருந்திருக்காங்க கனகு. அப்போ கையில இரும்பு ராடோட அங்க வந்த அவங்களுடைய மருமகன் மதன்குமார் என்னைய அசிங்கமா பேசி வெளியே அனுப்பிட்டு நீங்க நெல் அவிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க இருக்கிற தைரியத்துல தான் என் மனைவி என் பேச்ச மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமியார் கனகுவுடைய தலையில இரும்பு ராடால ஓங்கி அடிச்சிருக்காரு. அத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாமியார் நெல் அவிஞ்சிட்டு இருந்த பெரிய அண்டா பக்கத்திலேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அடுத்து மாமியார கண்ணா பின்னான்னு இரும்பு ராடால ஆத்திரம் தீர அடிச்சிருக்காரு. தன்னோட வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கனகு நெல் அவிச்சிட்டு இருந்ததால ஊருக்குள்ள இருந்த யாருக்குமே மதன்குமார் மாமியார தாக்குன விஷயம் தெரியல. அடுத்து அந்த வழியா போனவங்க ஊருக்குள்ள தகவல் கொடுத்த பிறகு அங்க வந்த சொந்த பந்தங்கள் கனகுவை மீட்டு ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே கனகு உயிரிழந்துட்டாங்க. கத்தி கதறி கண்ணீர் சிந்தின கனகுவுடைய பொண்ணு சிவபாரதி தன்னுடைய கணவன் தான் என் அம்மாவை இரும்பு ராடால அடிச்சு கொன்னுட்டாரு, அவரை கைது பண்றதோட ஆயுள் தண்டனையும் கொடுக்கணும், ஆயுசுக்கும் சிறையை விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு சிவபாரதி கிட்ட போலீசார் விசாரணை பண்ண பிறகுதான் மதன்குமார் தன்னுடைய மாமியாரை கொன்னதுக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. காவனூர் பகுதியை சேர்ந்த மதன்குமார் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே பகுதியை சேர்ந்த சிவபாரதிய 4 வருஷத்துக்கு முன்னால காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 3 வயசுல ஒரு மகனும் 7 வயசுல ஒரு கை குழந்தையும் இருக்காங்க. வீட்டை விட்டு கடைக்கு போனா கூட யாரை பார்க்கறது கடைக்கு போற, உன்னைய கடைக்கு வர சொன்னது யாருன்னு மதன்குமார் மனைவி கிட்ட அடிக்கடி சந்தேக சண்டை போட்டதா சொல்லப்படுது. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? நமக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு மனைவி சொல்லியும் கணவன் கேட்கிற மாதிரியே தெரியல. சொந்தக்காரங்க கிட்ட செல்போன்ல பேசினா கூட யார்கிட்ட பேசுற, நான் ஃபோன் பண்ணா எப்பவும் வெயிட்டிங்லேயே இருக்குதுன்னு சொல்லி ஆபாச வார்த்தைகள்ல திட்டியிருக்காரு. இப்படி சந்தேக சண்டை நடக்கிறப்பெல்லாம் சிவபாரதி கோச்சிக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருவாங்களாம். அப்பெல்லாம் மனைவி வீட்டுக்கு வந்து நான் பேசினது தப்புதான்னு மதன்குமார் மன்னிப்பு கேட்கிறதும் சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து சமாதானம் பண்ணி சிவபாரதியை அனுப்பி வைக்கிறதுமா இருந்திருக்காங்க. ஆனா உச்சகட்டம் என்னன்னா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யார்கிட்டயாவது பேசியிருக்கியா, நெருங்கி பழகி இருக்கியா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கியான்னு சத்தியம் பண்ணுன்னு மனைவியுடைய உள்ளங்கையில சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ண சொல்லியிருக்காரு மதன்குமார். தன்னுடைய கையில வலுக்கட்டாயமா சூடத்தை ஏத்தினப்போ வலிக்குதுன்னு சிவபாரதி அழுதும் மதன்குமார் மனசே இறங்கல. இதனால கடுப்பான சிவபாரதி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மகளுடைய கையில இருந்த நெருப்பு காயத்தை பார்த்து துடிச்சு போன தாய் கனகு
இனி நீ அவரோட வாழவே வேணாம், தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சுதான் உன்னுடைய கணவருடைய வாழணும்னா அதுக்கு வாழா வெட்டியாவே இருந்துடலாம்னு அழுதுருக்காங்க. இதுக்கு மத்தியில வழக்கம் போல மனைவியை காம்ப்ரமைஸ் பண்ண வந்திருக்காரு மதன்குமார். அப்போ உங்களை மாதிரி ஒரு மனுஷனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே தப்பு, அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கையா இருந்தாலும் நல்லா வாழ்ந்தா போதும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா மனசாட்சி இல்லாம கற்பூரத்தை கையில ஏத்தி நெருப்ப வச்ச மனித மிருகத்தோட இனி என்னுடைய பொண்ணு வாழ வரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க கனகு. அதை கேட்டு கடுப்பான மதன்குமார் அங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் பக்கத்துல கிடந்த ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு வந்திருக்காரு. நெல் அவிச்சிட்டு இருந்த மாமியார கண்டபடி இரும்பு ராடால கொடூரமா அடிச்சிருக்காரு. அதுல பலத்த காயமடைஞ்ச மாமியார் கனகு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க. என் அம்மாவை கொலை செஞ்ச கணவர் மதன்குமாரை போலீசார் கைது செஞ்சாலும் ஜாமீன்ல வெளியே விடக்கூடாதுன்னு ஆயுள் முழுசும் அவரு ஜெயில கம்பி எண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சிவபாரதி. காலையிலேயே மது போதையில் வீட்டிற்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் தலைக்கேறிய போதையில் மனைவியையும் மருமகளையும் வாய்க்கு வந்தபடி பேசி அடாவடி, தாயையும் மனைவியையும் ஆபாசமாக திட்டியதை கேட்டு கொதித்தெழுந்த மகன். அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? சென்னை புளியந்தோப்பு கேபி பூங்கா குடியிருப்பை சேர்ந்த பாலு தன்னோட மனைவி வள்ளி, மகன் கார்த்திகோட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். ஆட்டோ ஓட்டுநரான பாலுவுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்குது. தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து மனைவியையும் மகனையும் தகாத வார்த்தையால திட்டுறதையே விளக்கமா வச்சிருந்திருக்கார். இதுக்கு இடையில மகன் கார்த்திக்குக்கும் அஞ்சலங்கிற பொண்ணுக்கும் கல்யாணமாகி இருக்குது. அதுவரைக்கும் மனைவியையும் மகனையும் மட்டுமே தகாத வார்த்தையால பேசி திட்டிட்டு இருந்தவரு மகனுக்கு கல்யாணமான மறுநாள்ல இருந்தே மருமகள் அஞ்சலையையும் சேர்த்து அவதூறாக பேசியிருக்காரு மாமனார் பாலு. குடிச்சிட்டு வந்தா பேசாம போய் படுங்க, வீட்டுல உள்ள பொம்பளைங்களை தப்பா பேசுறது நல்லா இல்லைன்னு தந்தை பாலுவ மகன் கார்த்திக் பல முறை எச்சரிச்சிருக்கிறார். ஆனா அத காதுல வாங்காத பாலு தினமும் போதையில வீட்டுக்கு வந்து அடிச்சாட்டியம் பண்ணிட்டே இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல தன்னோட மனைவியையும் மருமகளையும் பக்கத்து வீட்டுல உள்ள ஆண்களோட சேர்த்து வச்சு தப்பா பேசி பாலு எல்லை மீறி போயிருக்கார். உங்க மனைவியை பத்தி அநாகரிகமா பேசுறதே ரொம்ப தப்பு. இந்த லட்சணத்துல என்னோட மனைவியை பத்தி வேற வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கோங்கன்னு கார்த்திக் தன்னோட அப்பா கிட்ட கோபமா சொல்லி இருக்காரு. ஆனா அப்பவும் அடங்காத பாலு தொடர்ந்து வீட்டுல உள்ள பொம்பளைங்களை பத்தி கண்டபடி பேசிட்டே இருந்திருக்காரு. அப்பா பாலு தன்னோட மனைவியை பத்தி அசிங்கமா பேசுறத கேட்டு பொறுத்து கொள்ள முடியாத கார்த்திக் கையில வச்சிருந்த ஹெல்மெட்டாலேயே பாலுவோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கார். அதுல சுருண்டு விழுந்த பாலுவை வீட்டுல இருந்த காய்கறி வெற்ற கத்தியை எடுத்து வகித்தலையும் கழுத்தலையும் சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கார். இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே பாலு துடிச்சு இறந்துட்டார். பாலு உயிர் போயிருச்சுன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே ஐயோ அம்மா இப்படி ஆகிருச்சுன்னு கார்த்திக் கத்தி கூப்பாடு போட்டிருக்கார். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்தப்ப வழக்கமா நடக்கிற மாதிரி வீட்டுல சண்டை வந்துச்சு. அந்த கோபத்துல எங்க அப்பா கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி கதறி அழுது இருக்காரு கார்த்திக். விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பாலுவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன பிரச்சனை, எதுக்கு பாலு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு மகன் கார்த்திக் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்ப என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி சொல்லும் போது கார்த்திக் மாத்தி பேசியிருக்கார். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம அடிக்கடி மாத்தி பேசிட்டு இருந்ததை பார்த்து கார்த்திக் மேல போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அதனால கார்த்திக் கிட்ட ஸ்பெஷல் பாணியில விசாரிச்சப்ப என் மனைவியை பத்தி எங்க அப்பா தப்பா பேசினதால கத்தியால அவரை குத்தி கொன்னுட்டேன்னு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கார்த்திக் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. தலைக்கேறின மது போதையினால இப்ப ஒரு குடும்பமே நிர்கதியா நிக்கிற நிலைமை உருவாகி இருக்கு. கரண்ட் ஷாக் கொடுத்தும் துண்டால் கழுத்தை இறுக்கியும் கணவனை கொலை செய்த மனைவி. கணவன் சடலத்தை மூட்டையில் கட்டி ஆட்டோவில் எடுத்துச் சென்று பயங்கரம். தனது சகோதரி மற்றும் சகோதரன் உதவியுடன் கணவன் சடலத்தை அடக்கம் செய்த மனைவி. காவல் நிலையத்திற்கு போன் செய்த ஆட்டோ டிரைவர்.
கணவனுக்கு எய்ட்ஸ் இருந்ததாகவும் அதற்கு காரணம் தான் என டார்ச்சர் செய்ததாகவும் கைதான மனைவி அதிர்ச்சி வாக்குமூலம். புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ். உண்மையிலேயே கணவனுக்கு எய்ட்ஸ் நோய் இருந்ததா? மனைவி கூறுவதில் உண்மை உள்ளதா? நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் KPHP போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் போன் பண்ணியிருக்காரு. சார், நள்ளிரவு நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு மூட்டையோட என் ஆட்டோவில் ஏறுனாங்க. மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்டும் சொல்லாம திருன்னு முழிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆணோட சடலம் இருக்குது, வெளியே சொல்லாம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுனா நீ உயிரோட போகலாம்னு மிரட்டினதோட அந்த சடலத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் ஆட்டோ டிரைவரை நேர்ல வரவழைச்சி பாத்தலிங்கைய பள்ளியில உள்ள அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு. பெய்னி சைலுவுக்கும் கவிதாங்கிறவங்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகியிருக்கு. இவங்களுக்கு 17 வயசுல ஒரு மகளும் 14 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. ஆனா கல்யாணமான நாள்ல இருந்தே கணவனுக்கும் மனைவிக்கும் பெருசா ஒத்து போகல. அதுக்கு காரணம் பெய்னி சைலு வாழ்ந்த கிராமம் தான். வில்லேஜ் வாழ்க்கைய விரும்பாத கவிதா ஹைதராபாத்துக்கு போய் தன்னுடைய அக்கா ஜோதி அவரோட கணவர் மல்லேஷ் கூட போய் வாழ்ந்திருக்காங்க. எப்பயாவது ஒரு தடவை வந்துதான் கணவரையும் பிள்ளையும் பார்த்துட்டு போயிருக்காங்க கவிதா. அப்படித்தான் ஒரு உறவினரோட வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அப்போ பிள்ளைகள் 2 பேரும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது சரி இல்லைன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் கவிதாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பிள்ளைகளுமே அம்மா நீங்க எங்களோட வந்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, இனிமேல் கணவரோட சேர்ந்து வாழறேன்னு கவிதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில உறவினர் வீட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு நைட்டு பெய்னி சைலு, கவிதா, ஜோதி, மல்லேஷ் எல்லாருமா சேர்ந்து கள் குடிச்சிருக்காங்க. அப்போ கணவர் பெய்லி சைலுவுக்கும் கவிதாவுக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே கணவர் மேல வெறுப்புல இருந்த கவிதா கணவர் மேல கரண்ட் ஷாக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அவரோட உயிர் போகல. அடுத்து துண்டை எடுத்து அவரோட கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்க கவிதா. அதுக்கு கவிதாவோட அக்கா ஜோதியும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு உயிரிழந்த சைலுவோட சடலத்தை ஒரு மூட்டையில கட்டுன கவிதா ராத்திரி 12 மணிக்கு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவருக்கு போன் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த டிரைவர் ஆட்டோவுல போயிட்டு இருக்கிறப்ப சாக்கு மூட்டையில என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம இருந்த கவிதா, ஜோதி, அவரோட கணவர் மல்லேஷ் 3 பேரும் இதெல்லாம் உனக்கு தேவையா, வந்து நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் எதுவுமே புரியாம இருந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட சாக்கு மூட்டையில ஒரு டெட் பாடி இருக்குது, அடக்கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அதிகாரமா மிரட்டி இருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான ஆட்டோ டிரைவர், என்ன சொல்றீங்க, சடலமா இருக்கிறது யாரு, நான் அடக்கம் பண்ண வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ அடக்கம் பண்ண வா, வராம போ, ஆனா நடந்த விஷயத்த வெளியே சொன்னா கொலை பண்ணிருவோம்னு மிரட்டிட்டு அவங்க 3 பேருமா சேர்ந்து மித்ரா ஹில்ஸ் பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அங்கிருந்து எஸ்கேப் ஆன ஆட்டோ டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு கவிதாவை அவங்க வீட்டுக்கே போய் கைது பண்ணி போலீசார் விசாரிச்சப்போ என் கணவருக்கு எய்ட்ஸ் நோய் இருந்துச்சு, அதனால நான் அவரோட சேர்ந்து வாழல, அவருக்கு எய்ட்ஸ் வர நான் தான் காரணம்னு இல்லாத ஒன்ன சொல்லி டார்ச்சர் பண்ணினாரு, அதனால கொன்னு புதைச்சேன்னு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கவிதா, ஜோதி, மல்லேஷ் 3 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்ச போலீசார் ஷைலுவோட சடலத்தை குழியிலிருந்து தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் கவிதா சொன்ன மாதிரி ஷைலுவுக்கு எய்ட்ஸ் இருந்ததா இல்ல தற்சமயம் தப்பிக்கிறதுக்காக ஒரு கதையை விடுறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.